கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எண்ணாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நம்பர்ஸ் 23:23. For there is no sorcery against Jacob. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த குறிப்பிட்ட குடும்பம் எனக்கு எதிராக, எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக மந்திரவாதம் செய்துவிட்டது. அதனால்தான் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், நோய்கள், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை, கடன் பிரச்சனை, வீடு கட்டி முடிக்கப்படவில்லை, குடும்பத்தில் பலவிதமான சோதனைகள் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இம்மானுவேலாகிய கர்த்தர் நம்முடன் எப்பொழுதும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். நாம் கர்த்தரை விடாப்பிடியாய் பற்றி பிடித்திருக்கிறோம் அல்லவா? நமக்கு விரோதமாக யாரும் மந்திரவாதம் செய்துவிட முடியாது. நாம் கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளாய், இரத்த கோட்டைக்குள்ளாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் வீட்டை சுற்றி இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபியுங்கள். வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தத்தை பூசி ஜெபியுங்கள். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபியுங்கள். பயணம் செய்கிற வாகனங்கள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபியுங்கள். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். யாரும் நம்மை இயேசுவின் கைகளிலிருந்து பறிக்க முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதல் இல்லை என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தர்மையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடிய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பள்ளிக்கு போ என்று சொன்னதுனால ஒரு மகன் தனது தாயை கொலை செய்திருக்கிறான். ஆண்டவரே, இந்த கொடூர எண்ணம் படைத்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டுமே சுவாமி. பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக இந்த நேரத்தில் பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்போடு பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க. பள்ளிக்கு ஒழுங்காக செல்லக்கூடிய கிருபைகளை கூட்டி கொடுங்க. உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெற்றோரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப சூழ்நிலையிலே நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவருக்கொரு விட்டு கொடுக்கவும், நேசிக்கவும் தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உயிருள்ள நாள் வரை குடும்பங்களில் சமாதானம் தவழட்டும் ஐயா. நீர் சமாதான காரணரப்பா. நீர் சமாதான பிரபு சுவாமி. சமாதானத்தின் நதி போல குடும்பங்களிலே பாய்ந்து வரும்படி செய்யும்படியா என்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளியில் பிள்ளைகள் அன்போடு நடத்தப்படட்டும் சுவாமி. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை விரும்ப கிருபை கொடுங்க. பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் இரக்கம் பாராட்டும். உயிருள்ள நாள் வரை பிள்ளைகள் பெற்றோரை மதித்து நடக்கட்டும் சுவாமி. நீர் கற்றுக் கொடுத்தரலும். உம்முடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.